சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் அப்பா இதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் இருக்கும்பொழுது இனி உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் இது. சாயப்பா நிற்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்துவது உறுதியான விஷயமாக இருக்கும் பொழுது, நீ எப்பொழுதுமே கவனத்தோடு உன் வீட்டை நாடி நடத்த வேண்டும் அல்லவா? பொதுவாகவே நம் குடும்பத்தில் இருக்கின்ற யாரும் நம் பேச்சை கேட்பதில்லை என்ற எண்ணமும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. சாயப்பா இவர்கள் என்ன நான் சொல்வதை கேட்கவா போகிறார்கள், நான் எப்படி இருக்கிறேன் என்பதனை பற்றி மட்டும் தானே நீ யோசிக்க வேண்டும் என்று என் குழந்தை சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் உன் பக்கமும் சில தவறுகள் நடக்கிறது. அது எப்படிப்பட்ட தவறுகள் தெரியுமா? நீ செய்யக்கூடிய சில விஷயங்கள் இந்த அப்பாவிற்கு இன்று வழியை உன்னுடைய இல்லத்திற்குள் தீய சக்தி ஒன்று ஒளிந்து கிடக்கிறது. இந்த தீய சக்தியை உடனே அடித்து விரட்ட வேண்டும். அதற்கு என் குழந்தை நிச்சயமாக நீ வழிவிட்டு நிற்பதுதான் உனக்கு நல்லது. என் அன்பு குழந்தையே, சாய் அப்பாவை உள்ளே வரவழைத்தால் அந்த தீய சக்திக்கு இன்றே உன் அப்பா நான் முடிவு கட்டி விடுவேன் என்பதுதான் உண்மை. நான் நினைத்ததையெல்லாம் இன்று உன் வீட்டில் நிறைவேற்ற வேண்டும். சாயப்பா எண்ணியதையெல்லாம் இன்று உன் வீட்டில் நான் நடத்திவிட வேண்டும். இனியும் காலம் தாமதிக்க முடியாது. இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. நாம் பொறுத்து கொண்டிருந்தோமானால் இவர்கள் செய்கின்ற இந்த காரியங்களுக்கு எல்லாம் நாம் சரி என்று தலையாட்டுவதாக அர்த்தமாகிவிடும். அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நாம் புரிந்து கொண்டு நாம் எப்பொழுதும் நல்லபடியாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரி என வழிநடத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த சாய் அப்பாவுடன் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறதோ அதை எல்லாமும் நான் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு வெளிப்படுத்துகின்ற இந்த விஷயங்களை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள். யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்புவாய். என்ன நடந்தாலும் அப்பா வருவேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். எது நடந்தாலும் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். மற்றபடி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியென உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியாக உனக்கு நான் வருவேன் என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே. நல்லது நடத்த இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகள் என்னவென்று பிறக்க நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக முன்னிறுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் இடம் எந்த தீய சக்தியும் நெருங்காத இடம். உன் அப்பா நான் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்துமிடம். எப்பொழுதும் நான் தவற மாட்டேன். உனக்கு செய்யக்கூடிய காரியங்களை நான் ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டேன். அதனால் இன்று நான் உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரங்களை நல்லபடியாக நீ உணர்ந்திருந்து வேடிக்கை பார்க்கின்றவர்கள் பார்த்து கொண்டே இருக்கட்டும். உன் சாயப்பா நடத்துவதை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். எனக்கு நீ விடுகின்ற வழி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய ஆச்சரியங்களை உனக்கு கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் முழுக்க முழுக்க உனக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதை நீ எந்நாளும் தெரிந்து கொள்வாய். தேவையில்லாத நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிப்பாக என்னவென்று தெரிந்து நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உனக்கான நேரங்கள் நிச்சயமாக உனக்கு விரும்பிய விஷயங்களை எல்லாம் சரியாகவே வழிநடத்த வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ நிலையாக என்னவென்று ஏற்றுக்கொண்டாயானால் அது உனக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியை நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் என் குழந்தை நீ கலங்கிய உன்னுடைய கலக்கங்களை எல்லாம் தீர்த்து வைக்க இந்த அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தை விரும்பியதையெல்லாம் கொடுத்த இந்த அப்பா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தை சோதனைப்படுத்த நினைத்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் செய்யக்கூடிய விஷயமானது இனிமேல் ஒருபொழுதும் அவர்களை உன் பக்கம் திரும்பி வைக்க பார்க்க விடமாட்டேன். உன்னை பார்த்தாலே பயந்து ஓடுகின்ற ஒரு நிலையை அவர்களுக்கு நான் உருவாக்கி கொடுப்பேன். தீய சக்தி ஒரு குழந்தையை நெருங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு இந்த அப்பாவை தாண்டித்தான் எதையும் தொட வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையும் தாண்டித்தான் இந்த விஷயங்களை நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமைக்குமே சில பாடங்கள் எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும் அதனை புரிந்து கொள்ளவே முடியாத மனிதர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற தவறுகள் கடைசி வரையிலும் அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடிவதில்லை.
இன்னமும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிவதில்லை, இவர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காகத்தான் பயன்படுத்துகிறார்கள் என்று. இதையெல்லாமும் தாண்டி என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம், உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நிமிடங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் சொல்லித்தரும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த காலங்கள் முழுமைக்கும் என் குழந்தைக்கு இந்த அப்பாவின் துணை இருக்கின்றது. அதனால் உன்னை சுற்றி எந்த தீய விஷயங்களையும் நெருங்க விடாமல் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சோதனைகளாலும் சூழ்ச்சிகளாலும் உன்னை இவர்கள் எவ்வளவுதான் வீழ்த்த நினைத்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வருகிறேன் என்பதனை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனை பெரிய பிரச்சனைகள் உன்னை நெருங்கி வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கலங்காமல் இருக்க என் குழந்தைக்கு அப்பா உன்னை தேடி வருகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, மனது எப்பொழுதும் தடுமாறிக்கொண்டே இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நமக்கான விஷயங்களை நல்லபடியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும். நமக்கான வாய்ப்புகளை நிச்சயமாக நல்லபடியாகவே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதானே உண்மை. இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நாம் வாழ்ந்திட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எது உனக்கு கை கொடுத்து உதவுகிறதோ, எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கை கொடுத்து உன்னை நல் பாதையில் அழைத்துச் செல்கிறதோ, அந்த விஷயத்தை என் குழந்தை நீ எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களில் நீ எந்த நாளும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சூழ்ச்சிகளால் உன்னை வீழ்த்த நினைக்கிறார்கள். நீ நினைக்கலாம், அப்பா நீ எதற்காக என்னிடத்தில் வழிவிடச் சொல்லி கேட்கிறாய்? எதற்காக என்னிடத்தில் நீ இதையெல்லாம் பேசுகிறாய் என்று கேட்கலாம். நீ நினைத்தால் உன்னை வரலாமே. நான் தான் எப்பொழுதும் உன்னை நினைக்கின்றேன். உள்ளே உன்னை வருவதற்கு நான் வரக்கூடாது என்றால் சொல்லப் போகிறேன். உன்னைத்தானே நான் நம்பி இருக்கின்றேன் என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய். இந்த வார்த்தைகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ சொல்கின்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக என்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படியானால் நீ எதற்கு இந்த அப்பா உன்னிடத்தில் இப்படி கேட்டு என்று தானே நீ யோசிக்கின்றாய்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? எதிர்மறையான விஷயங்கள் ஓரிடத்திலிருந்து அந்த இடத்தில் அப்பா எப்படி இருக்க முடியும்? உனக்குள் எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தால் இந்த அப்பா எப்படி அங்கே நிற்க முடியும்? அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கென நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் நடத்தி தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாய் அப்பா உடனிருந்து நடத்துவது உன்னை எப்போது நல்வழிப்படுத்தும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனிமேல் நீ எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறையான சிந்தனைகளோடு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நடந்து முடிந்ததையெல்லாம் யோசித்து இனி வருந்தி கொண்டிருக்காமல் நடக்கும் விஷயங்களை நீ சரியாக சிந்திக்க வேண்டும். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ நம்ப வேண்டும். உன்னோடு நான் வருகிறேன் என்பதும் இந்த அப்பா உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா? எப்பொழுதும் சரியாகவே நீ தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது உனக்கு நான் நடத்தி தரும் இந்த விஷயங்களை நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றன் பின் ஒன்றாக நீ நிறைவாக என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்க வேண்டும். நல்லது நடத்த வேண்டும். உன் அப்பா நான் உன்னை தேடி வந்த ஒரு நேரம் உன் வீட்டிற்குள் என்ன நடந்து கொண்டிருந்தது தெரியுமா? அங்கே தீய வார்த்தைகளை ஒரு சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் மற்றவர்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சில மனிதர்கள் அடுத்தவர்களை பற்றி பேசுவது எத்தனை பெரிய தவறான ஒரு காரியம் என்று இவர்களுக்கு தெரியவில்லையா? தெய்வத்தை நாம் இல்லத்திற்குள் வரவழைக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கும்போது அந்த இடத்தில் நாம் ஒரு பொழுதும் தீய வார்த்தைகளை பேசக்கூடாது என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது இனி உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் இது. சாயப்பா நிற்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்துவது உறுதியான விஷயமாக இருக்கும்பொழுது நீ எப்பொழுதும் கவனத்தோடு உன் வீட்டை நல்வழிப்படுத்த வேண்டும் அல்லவா? பொதுவாகவே நம் குடும்பத்தில் இருக்கின்ற யாரும் நாம் பேச்சை கேட்பதில்லை என்ற எண்ணமும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. சாயப்பா இவர்கள் என்ன நான் சொல்வதை கேட்கவா போகிறார்கள்? நான் எப்படி இருக்கிறேன் என்பதை பற்றி மட்டும்தானே நீ யோசிக்க வேண்டும் என்று என் குழந்தை சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் உன் பக்கமும் சில தவறுகள் நடக்கிறது. அது எப்படிப்பட்ட தவறுகள் தெரியுமா? நீ செய்யக்கூடிய சில விஷயங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் எதையுமே நடக்காது என்று எளிதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். எந்த ஒரு விஷயத்தையும் இது கிடைக்காது என்று நீ எளிதாக சிந்தித்து கொண்டிருக்கிறாய். என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் குழந்தை ஒவ்வொரு பொழுதிலும் நீ சிந்திக்காமல் இவையெல்லாம் தவிர்த்து நிற்கத்தான் முயற்சி செய்கின்றாய். அப்படியானால்
இதையெல்லாம் நாம் சற்று கவனமாக யோசிக்க வேண்டும். இதையெல்லாமும் நாம் கொஞ்சம் கவனமாக சிந்திக்க வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் தெளிவாக வழிநடத்த வேண்டும். நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் நாம் எப்பொழுதுமே தெளிவான மனநிலையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தெய்வமுடன் இருக்கும் நேரம் இனி. உனக்கு என்ன நடந்தாலும் சரி, இதை எல்லாமே என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் நம் வாழ்க்கையில் நாம் வணங்குகின்ற தெய்வம் நமக்கு துணை இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை தாண்டி எதுவும் இல்லை என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் வைத்துக்கொண்டு தெய்வத்தின் அருளை பெறுவதற்கு நீ துணிந்து நிற்க வேண்டும் அல்லவா? எக்காலத்திலும் எதையும் யோசித்து என் குழந்தை எதற்காகவும் நீ தேவையற்ற சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்க கூடாது. உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக நம்ப வேண்டும். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்பு. நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.